ஜெரேமியா 46வது அதிகாரம் வசனம் 1 முதல் 28 வசனம் வரை. ஜெரேமியா 46 chapter verse 1 to 28. verse 1. புற ஜாதிகளுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்கதரிசிக்கும் உண்டான கர்த்தருடைய வசனம். The words of the Lord and which come to the Jeremiah the prophet against the Gentiles. அசர்மண்ட எகிப்தை குறித்து ஐப்ரத் நதியின் அண்டையிலே கர்மேசிலே இருந்தும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மேசியாவின் குமாரனாகிய யோசியாவின் குமாரனாகிய யோகியம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் முறி அடித்ததமான பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்து அவர் சொல்கிறது என்னவென்றால், against Egypt and against the army of the Pharaoh kings of the Egypt which was by the river Euphrates in the Carohemia, which and Nebuchadnezzar kings of the Babylon same in the 4th years of the Joachim the sons of the Joshua king of the Judah. வசனம் 3. கேடகங்களையும் பரியாசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்திற்கு வாருங்கள். Order he the buckler and shield and draw near to the battle. வசனம் 4. குதிரை வீரரை குதிரைகளின் மேல் சேனைகளை வைத்து ஏறி தலைச்சீரையை அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளையே துலுக்கி கவசங்களையே தரித்து கொள்ளுங்கள். Earnose the arms and get up a horseman and the straighten forth with your the helmets, furbears the supper and put on the breastplates. வசனம் 5. அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன? சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பயங்கர பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Wherefore have I seen them and dismayed, and the turned way back, and there and mighty ones are the beaten down, and the are filled a face, and the look not and back, and for fear was and round about, said the Lord. வசனமாறு வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டும், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். வடக்கே ஐப்ரத் நதி நண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். Let not and the swift live away near the mighty man and escape. They shall and stumble and fall toward the north by the rivers. Euphrates. வசனம் 7. பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதியைப் போல் எழும்புகிற இவன் யார்? Who is this that and coming up as the flood? Who is waters are moved as this river? வசனம் 8. எகிப்தின் பிரவாகத்தின் போல் புரண்டு வருகிறான், அவனே அலைகளில் மோதி அடிக்கிற நதியைப் போல வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதிலே குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். Egypt and raised up like a foe, and eastern waters are the moved and like rivers. And he said that I will and go up, and I will cover this earth, I will and destroy the city and the inhabitants thereof. வசனம் 9. குதிரைகளையும் போய் ஏறுங்கள், அதங்களையும் கடக்க என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகமும் பிடிக்கிற எத்தியோப்பியரும் புத்தியரும்
விலை பிடித்து நாணைற்று கீர லீதியாரும் புறப்பட்ட கடவர்கள். Come up, ye yours and rigor, ye chariots, and lift the mighty man comfort the Ethiopians and the Libyans that handles that shield, and the Lydians that handles and bend the bow. வசனம் 10. ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரினாலும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற ஆளுகிறதும் ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரதத்தால் திருப்தியாகி வெறித்து இருக்கும் வடதேசத்தில் ஐபிரத் நதி அண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. For this and day of the Lord and God of the East, a day of the beginners, that I many awaken him of these and adventures, and this war shall endure, and it shall be and straight and made and drunk, and with there and bled, for the Lord and God of the East hate the sacrifice in the north country, hate the rivers and Euphrates. வசனம் 11. எகிப்தின் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நீ கீலேயாத்திற்கு போய் பிசின் தைலம் வாங்கி திரளான அவில் விதங்களை நீ கட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாவதாக. Go up into the Gilead and take an flame, O Gravin, the daughters of the Egypt, in the vain. Sure, though use and many medicines, for though shall not be and caused. வசனம் 12. ஜாதிகளே, உன் இலட்சத்தை கேள்விப்பட்டார்கள், உன் கூக்குரல் தேசம் நிறைந்தது. பராக்கிரமசாலி மேல் பராக்கிரமசாலி இடறி வரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றான். The nations have the head and not the sin, and they carry hate and fulfilled the lands for the mighty man hate and stumbled against the mighty, and they are the fallen both together. வசனம் 13. எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜா ஆகிய நேபுகாத்நேச்சர் வருவார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம். The word the Lord and speak to Jeremiah the prophet, how the Nebuchadnezzar king of the Babylon shall come and the smith and the lands of the Egypt. வசனம் 14. ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிகோ தோலி கூறி நெபிலும் தக்கோபோனிலும் பிரசித்த பண்ணுவாங்கள். They carry hay in the Egypt, and the population in the meadow, and population in the Nebo and the Tebunah say, Hey, the strand first, and proper thee, for the sword shall endure round about thee. வசனம் 15. உன் வீரர்கள் வாரிக்கொள்ளப்படுகிறது என்ன? கர்த்தர் அவர்களை தள்ளினதனால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. We heard these well-known men swept away, they and stood not, and because the Lord and did drive them. வசனம் 16. அநேகரை இடர பண்ணுகிறார், அவனவன் தன் கடுத்தவன் மேலே விழுகிறான். அவர்கள் எழுந்திருங்கள் சொல்கிற பட்டயத்திற்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கு நாம் பிறந்த தேசத்திற்கு திரும்புவோம் என்கிறார்கள். He made and made you the fall, in one fallen up and another, and they said, Arise and let us go against to the your own people, and to the lands of the your native, from the prospering sword. வசனம் 17. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்கிறார்கள்.
They didn't cry the Pharaoh, king of the Egypt, it's but a noise. He hadn't perceived the time appointed. வசனம் 18. பார்வோ பர்வதங்களின் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தர் இன்னும் நமக்குள் ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறார். As I live, and said the king, whose name is the Lord of the Earth, surely as an Tabor is among the mountains, and as the Carmel by the sea, so shall he come. வசனம் 19. எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியை சிறையிருப்புக்கு போகும் பிரயாணம் சமானங்களை ஆயத்தப்படுத்து. நேபு பாலாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும். O thou daughters dwelling in Egypt, and Pharaohs themselves to the go into the captivity, for the Nebu shall be an waste, and the desolate without an inhabitant. வசனம் 20. எகிப்து மகா நேர்த்தியான கடரி அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். Egypt is unlike a very and fair but and distractions it's come out of this north. வசனம் 21. அதன் நடுவிலே இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொளுத்த காளைகளைப் போல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிற்காமல் திரும்பி கொண்டு ஏகமாய் ஓடி போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. Also here and man and harvest in the midst of your unlike and butchered bullocks, for they also are the turner back, and are the field a way to gutter. They did and not and stand, because the day of their calamity wasn't come upon them, and the time of their visitation. வசனம் 22. அவன் பாம்பை போல் சீறி வருவான், இராணுவ பலத்தோடே நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடாரிகளோடு அதன் மேல் வருவார்கள். The voice and thereof and shall go like as a serpent, for they and shall march with an army, and come on against her with an axe, as an howers of the wood. வசனம் 23. எண்ணப்படாத மரங்களே இருந்தாலும் அந்த கட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வெட்டு கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகை இல்லை. அவ்வளோ பேரா? They shall cut down and hear and forest and set the Lord to God. It cannot be and such, because they have the more than the cross-helpers and have the innumerable. வசனம் 24. எகிப்து குமாரத்தியை கலங்குவாள், வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாள். The daughters of the Egypt shall be and comforted, she shall and be delivered into the hands of the people of the north. வசனம் 25. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நேபு என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனையும் நம்பி இருக்கிறவர்களையும் விசாரித்து, The Lord of the Earth and to the God of the Israel said, Behold, I will and punish the multitude of the No and the Pharaoh and the Egypt with their and gods and their and kings, and even Pharaoh and all them that and trust in him. வசனம் 26. அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கைகளிலும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரின் கைகளிலும் அவனுடைய சேவகரின் கைகளிலும் அவர்களை ஒப்பு கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்திலே
சேர்ந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will and deliver them into the hands of those that shake their lives, and into the hands of the Nebuchadnezzar, kings of the Babylon, and into the hands of the servants and the affair. It shall be an inhabited as in the days of old, and said the Lord. வசனம் 20, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து இரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுபவர் இல்லை. But fear not thou, O my servant Jacob, and be not and dismay, O Israel, for behold I will and save thee from after off, and this sheep from the lands of their captivity, and Jacob shall return and be in rest and heart and easy, and no knee shall make him an affair. வசனம் 28, என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை துரித்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையே நான் நிர்மூலமாக்காமல் உன்னையே மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். குற்றமில்லாமல் நீங்களாக உன்னை விடுவதில்லை என்கிறார். Fear thou not, O Jacob my servant, said the Lord, for I am with thee. For I will make here for end of all the nation, whither I have driven thee, but I will not make here for and end of thee, but and correct thee in the measure. Yet I will I not leave thee wholly unpunished. யாக்கோபாக இருந்தாலும் அவருக்கு பனிஷ்மெண்ட், ஆனால் அது மட்டாய் தண்டிப்புன்னு சொல்கிறார்.